தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நைட்டு ரிசப்ஷன்ல ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரிஷி கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் திருந்திட்டேன். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை இதோட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பொய்யா வந்து ஒரு பொக்கேய குடுத்துட்டு, அப்படியே ஒரு ஸ்மைல் சுமிச்சுட்டு போறாப்ல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம கலாவும் நம்ம ரிஷியும் கண்ணாலேயே ஏதோ சைகை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரிசப்ஷனில் ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் டிஜே பாட்டு போட எல்லாருமே இறங்கி ஸ்டேஜுக்கு கீழே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இளமதியும் பரமனும் 2 பேருமே சூப்பராக டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரிஷி ஒரு அம்மாவை செட் பண்ணி வச்சிருக்கிறாப்புல. ஜூஸ் கொடுக்குற அம்மா வேணும்னே போய் ஜூஸ் கப்பை இளமதி மேலே ஊற்றி விட்டுறாங்க. இதனால் இளமதி வந்து பார்த்திங்கன்னா அதை துடைக்கிறதுக்காக தன்னோட ரூமுக்கு போக ஆளை வச்சு ஸ்ப்ரே பண்ண கர்ச்சீப்பை வந்து பார்த்திங்கன்னா இளமதியோட முகத்தில் வச்சு மூட இளமதி மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இளமதியை கிட்னாப் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். ஒரு வேனுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு எங்கேயோ அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இளமதிக்கு மயக்கம் தெரியாமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிஷியும் அந்த வேனை அனுப்பி வச்சிட்றாப்புல. இங்கே இளமதி காணும் அப்படிங்கிறத கூட தெரியாமல் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம நர்மதா தான் இளமதியை காணுமே அப்படின்னு தேடி இளமதியை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், இளமதியை காணோம். உடனே பரம இதெல்லாம் ரிஷியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிஷியை போய் கேட்டால், இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, நானே பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சமாதானம் பண்ணுறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே வந்தேன் அப்படின்னு பொய் சொல்லிடுறாப்புல. இப்போ பரம இளமதியை தேடி வெளியில் போகிறாப்புல. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.